நெஞ்சில குடியிருக்க அனைத்து மக்களுக்கு எல்லாம் ஒரு வணக்கம். இன்னைக்கு வந்து என்ன செய்ய போறோம்னா இது சிக்கன் பார்பிக்யூ தான் செஞ்சு சாப்பிட போறோம். வாங்க போய் எப்படி செஞ்சு சாப்பிடலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம போய் கறி கழுவின்னு வந்துடலாம். வாங்க போகலாம். கறி நல்லா சுத்தம் பண்ணி கழுவிக்கலாம். அடுத்து தண்ணி ஊற்றி அப்புறம் முக்கியமாக இந்த கவுச்செல்லாம் தெரியாததுக்கு இல்லை ஏன்னா கிருமி வந்து அட்டாக் ஆகிடும். அப்படியே இது பிடிச்சா மஞ்சத்தூள் போட்டுக்கணும். அந்த மஞ்சத்தூளை போட்டு எல்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கறியை கழுவி வச்சு போட்டுக்கலாம். இங்கே எத்தனை லெக் வாங்கிக்கலாம்? 6 லெக் வாங்கிக்கிறோம் நம்ம. நான் ஃபஸ்ட்டு மசாலா போட்டு நல்லா ஊற வச்சுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு எடுத்து போட்டுக்கலாம். கரம் மசாலா கொட்டிக்கலாம். கருவாடுதா போடு போடு. சில்லி போ. காரத்தூள் கொட்டிக்கலாம். சில்லி மசாலா போட்டுக்கலாம். அரிசி மாவு போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். மாஸ்டர் மாதிரி உடைக்கிறீங்க, பெரிய மாஸ்டரா நீங்க. தயிர் ஊற்றிக்கலாம். கலக்கி விட்டுக்கலாம். நல்லா மசாலா வந்து நல்லா இறங்குன மாதிரி கறியில். வழக்கம் போல உப்பு மறந்துட்ட போல. எடுத்து போடு. உப்பு சேர்த்துப்போம். நல்லா கலக்கி விட்டுப்போம். கோழி வந்து எப்படி வேவும் தெரியல. கீரி விடல, நம்ம கீரி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நம்ம கீரி விட்ட வந்துட்டோம். கீரி விட்டு போலைட்டா அவ்வளோ. லைட்டாக லெமனை பூஞ்சிக்கலாம். ஒரு முடி லெமனு. லெமன் இல்லை, தண்ணி ஊற்றி. மக்கள்கிட்ட எதையும் மறைக்க கூடாது. லாஸ்ட்டாக பெப்பரை போட்டு இதை ஊற வச்சிடலாம். பெப்பர் போட்டுப்போம். எல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். வந்து பார்பிக்யூ மிஷின் இல்லை, அதனால வந்து புது ஏந்திரம் ஒன்று கண்டுபிடிச்சிக்கிறேன். அதை வந்து இந்த இடத்துல செட் பண்ண போகிறேன். இது வந்து எல்லாத்தையும் எடுத்து ஓரம் போட்டுடலாம். நவீன மிஷின் செய்யறதுக்கு வந்து 2 இது எடுத்துருக்கோம். தென்னை மட்டை அடியில் வந்து சீவி வச்சுருக்கோம். இந்தமாரி இது உள்ள வந்து தான் இந்த கம்பி, இந்த சைக்கிள் கம்பி வாங்கி வச்சுருக்கோம் நாங்கள். இந்த கம்பி வாங்கி இதில் வந்துட்டு இப்படி சொருவி அதை இப்படி சொருவணும். இந்தமாதிரி சொருவி வைக்கணும். வாங்க போய் சொருவிக்கலாம். இந்தமாதிரி தான் வச்சு செய்யணும். நீங்களும் இந்தமாதிரி செஞ்சுக்கங்க. மட்டையை வெட்டி அந்த சைக்கிள் கம்பி முனையில் அந்த வெட்டிட்டோம் நம்ம. இப்போ வந்து இன்னுமே ரெஸ்ட்டு இது தூக்கி இந்த மேலே வச்சு மேலே அடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இது நீட்டாக அடிச்சுப்போம். இந்த மாதிரி தான் அடிக்கணும். இந்த மாதிரி அடிச்சிங்க மேலே.
அவ்வளோதான். இந்தமாரி அடிச்சுக்கணும். இதை இங்கே அடிச்சுக்குவோம். அதேமாரி அவ்வளோதான். இந்தமாரி அடிச்சாச்சு. இப்போ பாருங்க எவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்தமாதிரி செஞ்சுட்டோம் பாருங்க. ரொம்ப வேலை வாங்கிடுச்சு இந்த இதை. நீங்கள் வந்து வாழை கூட வச்சுக்கலாம் ஈஸியாக. வாங்க நான் வந்து இப்படி வந்து பாபிக்கு இப்படி நின்றதுக்கப்புறம் இப்படி எடுத்துக்கலாம். போய் வைக்கக்குள்ளே இப்படி வச்சுக்கலாம். சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். வாங்க போய் நம்ம சார்கோல் போட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சார்கோலை போட்டு கொளுத்திக்கலாம். வாங்க 3 கல் வச்சு கீழே வந்து நம்ம சார்கோல் வச்சு கொளுத்திட்டு இந்த மாதிரி சார்கோல்லாம் கறி இந்த மரத்தனா இது எரிச்சி கறி ஆக்குவாங்க. அப்படியே அரைக்கறியாக இருக்கும். இந்தமாரி தான் இதுதான் கறி. இது எங்கள் ஊரில் வந்து அங்கே கிடக்கும். அதுதான் எடுத்துருந்தோம் நாங்கள் போய்ட்டு ஏரி கறியில் எடுத்து வச்சு போகுது. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் கறியை அழுத்தி கொட்டியாச்சு. எல்லா கறியும் கொட்டியாச்சு. இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கணும். கற்பூரம் இருக்குது நம்மகிட்ட சூடா. அதை எடுத்து ஒன்று ஒன்று வச்சுப்போம். இப்படி நொறுக்கி போட்டால் நல்லா சூப்பராக எரியும் ஒன்று கொஞ்சம். சரி அப்போ நொறுக்கி போட்டுப்போம். வந்து கொளுத்திக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அதுமே நல்லா எரியும். பாருங்க நல்லா வந்து சார்கோல் வந்து நல்லா எரியுது. ஒரு பகல்ன்றது தெரியல, இருட்டுலாம் தெரியும். பாருங்க கறி எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுப்போம் எல்லாத்தையும். லாஸ்ட் பீஸ் வச்சுட்டோம். நல்லா வேகட்டும். வந்து பாருங்க நல்லா கறி எடுத்து வச்சாச்சு. ஆனால் இல்லை என்ன செஞ்சுக்கிறேன், ப்ரெஷ்ஷு செஞ்சுக்கிறேன். பல்லில் ப்ரெஷ்ஷு எண்ணெய் தேய்க்கிற ப்ரெஷ் இது. நல்லா ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், ப்ரெஷ்ஷு வந்து அந்த பல்லு தேய்க்கிற அந்த குச்சி குச்சியாக இருக்குல்ல, அது வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது அடித்து நல்லா கொஞ்சம் அடிச்சு விட்டு அவ்வளோதான் தேய்ச்சிக்கணும். அவ்வளோ ப்ரெஷ்ஷு ரெடி பண்ணிச்சு. இதை கழுவி நம்ம வந்து தேய்ச்சிக்கணும். சுத்தமாக கழுவி ஏற்றாச்சு பாருங்கள் ப்ரெஷ்ஷை. ப்ரெஷ் வச்சு எண்ணெய் தடவி கொடுத்துக்கலாம். சிக்கன் வேலை எண்ணெய் ஊற்றணும். எரியுது நல்லா. கறியை திள்ளி போட்டுக்கலாம். வெந்திர நிமிஷம் வச்சு அப்புறம் நல்லா வெந்துக்குது ஒரு சைடு. கையால் திருப்பிடா. திளி போட்டாச்சு. இந்த சைடு எண்ணெய் தடவிக்கலாம். இந்த சைடு வந்து நம்ம தடவினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அந்த சைடு தான் மசாலா லைட்டாக வேகாமல் வந்ததுனால தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த சைடு வச்சு தடவிக்கலாம். டிராகன் ஒன்று வளர்க்குறோம் நம்ம. டிராகன் எண்ணெயை வச்சு குடி குடி குடிக்குது. இது அதனால வேகிற வரைக்கும் பிரின்சஸ் ராஜேஷ் மாரி வாழ்ந்துடலாம். அப்பா வெயிட்டு தாங்குதான். இது வந்து ஸ்ட்ராங்கான கான்கிரீட்டால செஞ்ச மரம். என்னாச்சா பத்திக்கிச்சா பின்னாடி பின்னாடி ஹீட் ஆயிடுச்சு. கொஞ்சம் டேஞ்சரா இருக்குது. அப்புறமா யானையை தடியை விட்டுனே இருக்கலாம். யானையா? என்ன
ஓம் சதுராமந்திரம் சிக்கனு கல்யாணம். அந்த பாட்டு பாடுறேன். அந்த பாட்டு பாடு. இந்திரா இந்திரா மாதிரி இந்திரா இந்திரா நாங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கிரில்லு பாபிக்கும் எடுத்துலாம் நம்ம. கிரில்லி இப்போ எப்படி உழ போது போறாங்க. டமாட்டோ கம் போட்டு ஒட்டிட்டாங்க. ஐயோ நம்ம கிரில் மிஷின் அப்படி ஓரம் வச்சிடலாம். லைட்டாக பெப்பர் தூவி விட்டுப்போம் சிக்கன் மேலே. அதான் ஆனியனை போட்டுக்கலாம். நம்ம பாபிக்கு சாப்பிட்டு பார்த்துடலாம். சுடுது உள்ள வந்து எப்படி கறி வந்துக்குது பாருங்க. கருகிற இது போய் கருகி போச்சுன்னு பார்ப்பீங்க. ஆனால் இது கருகலை, எரிஞ்ச இடம் அது. சூப்பராக இருக்கும் சாப்பிட்டா. இப்போ அந்தளவு கிரில்லு செய்யக்குள்ள அது வந்து வேவலன்னு சொல்லி இன்னைக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துக்கிச்சு பாருங்கள். வேற லெவலில் இது என்னாச்சு? எல்லாரும் சொல்லாம போல வந்துட்டாங்க. எல்லாரும் வந்து கை வைக்கணும்னு வச்சேன் நான். 2 பீஸ் அப்படியே கந்து வெயிட் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ என்னென்ன பண்ணலாம் நீங்க தான் கமெண்ட் பண்ணோம். நீங்க கமெண்ட் பண்றது தான் நம்ம செய்ய போறோம். பாய்.